தைப்பொங்கலை வேற எத்தனை பேர் அழைக்கலாம்? தை திருநாள் உழவர் திருநாள் அந்த பேர்கள் தான் அழைக்கலாம். தைப்பொங்கல் யாருக்கு சூரியனுக்கு நன்றி செலுத்துவதற்கு 31/3/2026 பக்கம் 18 குடிபெயர்ந்த வேடத்துக்கான சரின் பிஎஸ்சியின் எதிர்கூறியதை பிரித்தல் பின்வருமாறு கேட்டகளை மொத்த வருமானம் மொத்த செலவு ஆண்டுக்கான மொத்த வருமானம் மொத்த செலவு இடப்பட வித்தியாசம் மொத்தம் முற்றுமடங்கிய வருமானம் ஆண்டுக்கான லாபம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் ரெண்டாம் பிரியுங்கோ வருமானம் பொங்கலோட ஆண்டுக்கான விற்பனை ஆண்டுக்கான விற்பனை 1600 மொத்தலாம் 1000 என்றா விற்பனை கிரியம் 600 செலுத்துவதற்கு பண்டிகைகளை கொண்டாடுவதன் நிர்வாகம் விநியோக கிரியம் செலாமும் வருமான வரி செலவு 100 வருமான வரி செலவு 100 தானே மேல்மாய்ப்பட்டு மிக 120 ஆணை மேல்மாய்ப்பட்டு மிக வருமானம் 120 இயந்திரம் மேல்மாய்ப்பட்டு மிக 200 இயந்திரம் மேல்மாய்ப்பட்டு மிக 200 அலுவல உபகரணம் மேல்மாய்ப்பட்டு குறை 31/2 முடிந்த ஆதனம் பொருட்கள் மேல்மாய்ப்பட்டு செய்யப்பட காணியானது முதலாம் தர முன்னர் செய்யப்படும் முதலாம் தர ஏனைய முற்றுமயமானம் இயந்திரம் அலுவலகம் 2ஆம் தர முன்னர் செய்யப்பட்டுள்ளன இயந்திரம் மற்றும் அலுவலகம் முதலாம் தர 31/3/2023 மேல்மாய்ப்பட்டு செய்ய போவது முறையே இயந்திரத்துக்கு 600 பற்றாக்குறையும் 80 மிகையும் அலுவலகத்துக்கு மேற்பட்டன கம்பெனி மொத்தத்துக்கு உரிமையா நிதியிடப்பட்டுள்ளார் மேல்மாய்ப்பட்டு மிகை என்று வந்தா மொத்த வருமானத்துக்கையும் மேல்மாய்ப்பட்டு குறைவு என்று வந்தா மொத்த செலவையும் போடும் ஏந்து கணாஜேக குறைவு கூட பாரு கூட்டி எடுத்தா மொத்த வருமானம் மொத்த செலவு மொத்த வருமானம் மொத்த முத்துமணி வருமானம் மொத்த செலவு மொத்த வருமானத்துக்கு மொத்த செலவு மொத்த வருமானத்துக்கு மொத்த ஜனங்க வந்து 910 இரண்டாம் கேள்வி 910 மூன்றாம் கேள்வி ஆண்டுக்கான லாபத்துடன் ஏனைய முக்கியமான கூட்டித்தான் ஆண்டுக்கான மொத்த முக்கியமான ஆண்டுக்கான மொத்த முக்கியமான 910 காலி முதல் திறமை மிக ஏனைய முக்கியமடைந்த வருமானம் காலி முதல் திறமை மிக ஏனைய முக்கியமடைந்த வருமானம் இயந்திரம் மேல்மாய்ப்படி மிக 200 இயந்திரம் ஏற்கனவே 2ஆம் தர மொழி செய்யப்பட்டிருக்கு
ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் மதிப்பீடு செய்ய 60 பற்றாக்குறை வந்து 60 பற்றாக்குறை வந்து 200 மிக வரைக்க மேலேமா வார 140 மிகதான் ஏனைய முற்றுமடைங்க வருமானம் இயந்திரம் 140 மிச்சம் 60 கொண்டு ஏஎன்எஸ் கழிச்சு காட்டும் அதுபோல உபகரணம் மதிப்பீடு குறைவு இப்ப 150 குறைவு வந்திருக்கு ஏற்கனவே மிக 80 வந்திருக்கு மேலே நட்டம் 70 தான் ஏஎன்எஸ் போ ஏற்கனவே இந்த மிகை ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துல கழிச்சு காணும் உபகரண மதிப்பீடு குறைவு கணி ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் 120 260 180 ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் 180 ஆண்டுக்கான லாபத்தோட 180 கூட்டித்தான் 910 பேர் கழிச்சா ஆண்டுக்கான லாபம் 1130 ஆண்டுக்கான லாபம் 1130 ஏனைய முற்றுமையமா 180 ஆண்டுக்கான மொத்தம் முற்றுமையமா 910 நான் கணி நேரத்தை சொல்ல திருப்பி மொத்த வருமானத்துக்குள்ள விற்பனை 1600, அடுத்து காணி மீள் மதிப்பீட்டு மிகை 120, அடுத்து இயந்திர மீள் மதிப்பீட்டு மிகை 200 வரும். கூட்டினா 1920. மொத்த செலவினத்துக்குள்ள ஆண்டுக்கான விற்பனையில இருந்து மொத்த லாபத்தை கழிச்சா விற்பனை கிரியம் வரும் 600, அதோட நிர்வாக விநியோக கிரியம் 160, வருமான வரி செலவு 100, அடுத்து அலுவலக உபகரணம் மீள் மதிப்பீட்டு குறைவு 150. அப்ப இவ்வளத்தையும் கூட்டினா 1010 வரும். ரெண்டாவது கேள்வி மொத்த முற்றுமடங்கிய வருமானம். அவ மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவீனத்தை கழிச்சா எங்களுக்கு வந்து மொத்த முற்றுமடங்கிய வருமானம் வரும் 910. ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்குள்ள காணி முதல் தடவை மீள் மதிப்பீடு மிகைங்கிறனால 120 வரும். இயந்திரம் வந்து இந்த முறை வந்து 200 வந்து மிகையா இருக்கு. ஆனா முதல் தடவை மீள் மதிப்பீடு செய்யும் போது பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அப்ப மிச்சம் இருக்க 140 தான் வந்து இப்ப மிகையா காட்டணும். அப்ப ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துல இயந்திரம் மிகை என்று 140. அடுத்து அலுவலக உபகரண குறைவு இப்ப வந்து 150 ஏற்பட்டிருக்கு. ஆனா முதல் தடவை 80,000 வந்து மிகை ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த 80,000 இப்ப நாங்க கழிச்சு காட்டணும் ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துல. அப்ப அலுவலக உபகரணம் குறைவண்டு 80 கழிக்கணும். அப்ப எங்களுக்கு ஆண்டுக்கான லாபம் 732 வரும். டவுட் இருக்கா? இதுல யாருங்க டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இல்ல சார். 92 அங்கே போவோம். இது அதே பேட்டர்ன் தான். சுகந்தி பிஎல்சியின் கணக்கு பதிவேடுகளிலிருந்து 31/3/2026 முடிவடையும் வருடத்திற்கான பின்வரும் தகவல்கள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன. ரூபாய் 1000 விற்பனைகள் 9,000, மொத்த லாபம் 4,200, ஏனைய வருமானம் 1,200, வரிக்கு முன் லாபம் 2,400, வருடத்துக்கான லாபம் 1,600. 31/3/2026 கம்பெனியின் மோட்டார் வாகனத்தை இரண்டாவது தடவை மேல்மதிப்பீடு செய்த போது ரூபாய் 1,400,000 மிகையொன்று ஏற்பட்டிருந்தது. கம்பெனியின் நடைமுறை வருடத்திற்கான லாபமானது இம்மேல்மதிப்பீட்டை கருத்தில் கொள்ளாது கணக்கிடப்பட்டிருந்தது.
31/3/2023 முதலாவது தடவை மேற்கொள்ளப்பட்ட மோட்டார் வாகனத்தின் மேல்மதிப்பீட்டில் இனங்காணப்பட்ட குறைவானது ரூபா 600,000 இருந்தது. பின்வருவனவற்றை கணிக்க. முதலாவது, 31/3/2026 முடிவடையும் வருடத்திற்கு இனங்காணப்பட வேண்டிய மொத்த வருமானம் மற்றும் மொத்த செலவுகள். இரண்டாவது, 31/3/2026 முடிவடையும் வருடத்திற்கான ஏனைய முற்றுவழங்கிய வருமானம் மற்றும் மொத்த முற்றுவழங்கிய வருமானம். இதுல மறைஞ்சிருக்குது விற்பனை கிரியா மறைஞ்சிருக்குது, அது மாதிரி நிர்வாக பங்கீட்டு கிரியா விநியோக கிரியா மறைஞ்சிருக்குது, வருமான வரி செலவு மறைஞ்சிருக்கு. ரெண்டா பிரியுங்க. வருமானம் 9,000, மொத்த வருமானம் விற்பனை கிரியா விற்பனையத்துக்கும் 4,000 கேப் வந்து 4,800. சரியா? சரி சார். ஏனைய வருமானம் 1,200. மோட்டார் வாகனம் மேல்மதிப்பீட்டு மிகை குறைவொன்னு பார்க்காமல் மிகை மொத்த வருமானம் 1,400. மிகை மொத்த வருமானத்துக்கு 1,400. அடுத்த மொத்த லாபத்தோட ஏனைய வருமானத்தை கூட்டி வரிக்கு முள்ளாங்க. மொத்த லாபத்தோட ஏனைய வருமானத்தை சேர்த்தால் 5,400. வரிக்கு முன்னால் 2,400 3,000 தான் விநியோக நிர்வாக கிரியா ஏற்பாடு கிரியா. விநியோக நிர்வாக கிரியா 3,000. வரிக்கு முன்னால் 2,400, ஆண்டுக்கான லாபம் 1,400. இன்கம் டாக்ஸ் எவ்வளவு? 800. வருமான வரி செலவு 800. வருமான வரி செலவு 800. சார், செயற்பாட்டு கிரியம் கண்டதற்கு திருப்பி சொல்லுங்க. செயற்பாடு கிரியா கண்டது மொத்தலா 4,200. ஏனைய வருமானம் 1,200 சேர்த்தா 5,400 பேர். ஆனா வரிக்கு முன்னால் 2,400 3,000 நிர்வாக பங்கீட்டு செயற்பாடு கிரியம். ஆண்டுக்குரிய லாபம் 1,600, 800 வருமா வரி செலவு.
சொல்ல மொத்த மாணவர் ஆம் சார். முதலாம் கேள்வி இரண்டாம் கேள்வி ஆண்டுக்கான மொத்தம் முற்றுமணி நேரமானம் 3000. ஆண்டுக்கான மொத்தம் முற்றுமணி நேரமானம் 3000. மூன்றாம் கேள்வி ஏனைய முற்றுமணி வருமானம் என்றால் ஏற்கனவே இரண்டாந்தரை முழுதுக்கு 1400 மிக வருது என்றால் முதல் குறைவு 600 வருது. அப்ப 600 கொண்ட நீங்க ஏனி சில குறைச்சி காட்டுறீங்கன்னா மிச்சம் பெறப்புற 800 ஏனைய முற்றுமணி வருமானம். மோட்டார் வாகனம் மீள்மயப்படி மிகை எண்ணூறு. மோட்டார் வாகனம் மீள்மயப்படி மிகை 800. நடிகர் செந்தில் அவரோட பெரிய பையன். எனக்கு இன்னொரு திருப்பி சொல்லணுமா அடுத்த போமா? அது போம் சார். நான் ஏஎல் அக்கவுண்டிங் படிக்கும் போது கேவிடி டியூஷன் சென்டர்ல ஆன்லைன் கிளாஸஸ்க்கு சேர்த்தாங்க. சூப்ல கிளாஸ் எடுத்த எத்தனையும் போடுங்க. 93ஆம் கேள்விக்கு ஒரு 6 3 விடும். அம்மன் செய்து பார்த்துனீங்களா? என்சிக்காரருக்கு தான் 4 செய்யணும். மூன்றாம் கேள்வி செய்து பார்த்துனீங்களா? ரஃபா செய்து பார்த்தாங்க. சரி. நீங்க 3 விட்டுட்டு 6 பக்கம் விட்டுட்டு அங்கால போடுங்க. கேட்டி காசு பாஜ கூத்தம் கணக்கிட்டு விகிதாசாரம். காசு பாஜ கூத்தம் கணக்கிட்டு விகிதாசாரம்.
அங்கேயே அந்த செமினாரை தொகுத்து ஒரு வீடியோவா போறோம்னு சொன்னீங்க எல்லாம் லிங்கா என்ன போடையில போல ஏற்கனவே எல்கேஎஸ் எல்லாம் காசு பட்ஜெட் தொடர்பா பார்த்துட்டேன். காசு காசு சுமாரின் உட்பாய்ச்சலும் வெளிப்பாய்ச்சலும் காட்டக்கூடிய வகையில் தயாரிக்கப்படுவது. முதலாவது வீதம் திரவத்தன்மை விகிதம், திரவத்தன்மை 2 வீதம் படிச்சிருப்பீங்க. நடைமுறை விகிதம், விலை சொத்து விகிதம். நடைமுறை விகிதம் நடைமுறை சொத்துங்கள் நடைமுறை பொறுப்பு, விரை சொத்து வீதம் விரை சொத்துங்கள் நடைமுறை பொறுப்பு. விரை சொத்து எப்படி கணிப்போம் என்றால் நடைமுறை சொத்திலிருந்து இறுதி இருப்பை முற்பணம் சிலையும் கழிச்சு வாங்க. அடுத்த பார்த்து நீங்கள் இணைப்பு விகிதம், கடன் விகிதம், கடன் மூலத்திங்கள் மொத்த மூலம் தர 100, கடன் மூலத்துக்கு வங்கி கடன் தொகை கடன் பேரம், உரிமை மூலம் கடன் மூலம் சேர்ந்தா மொத்த மூலம் வேறு. அடுத்த வட்டி காப்பீதம் வரிக்கு முல்லாம் பிளஸ் வட்டிங்கள் வட்டி. அடுத்த கடன் உரிமையாண்மை வீதம், உரிமையாண்மைக்கு கடன் வீதம் வருது. இப்ப கடன் மூலத்தின் உரிமை மூலம் தரணும். கடன் மூலம் வங்கி கடன் தொகை கடன் சொல்லிட்டேன். உரிமை மூலம் கூறப்பட சாயன பங்கு மூலம் பிளஸ் ஒதுக்கம். அந்த ஒதுக்கம் வேண்டாம் 3 இருக்கு. மேல்மனைப்பட ஒதுக்கம், பொது ஒதுக்கம், நிறுத்தியத்தை வேணும். அடுத்தது லாபத்தின் வீதத்துல மொத்த லாப வீதம், மொத்த லாபத்தின் விற்பனை 100, தேறிலா வீதம் ஆண்டுக்கான லாபம் தோணும், ஆண்டுக்கான லாபத்தின் விற்பனை 100, மொத்த சொத்துக்கள் மீதான வருவாய் வீதம் ஆண்டுக்கான லாபம் பிளஸ் வட்டியுங்கள் மொத்த சொத்து 100, உரிமை மீதான வருவாய் வீதம் ஆண்டுக்கான லாபத்தின் உரிமை மூலம் 100. அடுத்த செயற்பாட்டு வீதம், இருப்பு சுழற்சி வீதம், விற்பனை கிரியத்திங்கள் சராசரி இருப்பு, இருப்புடைமை காலம், சராசரி இருப்பீங்கள் விற்பனை கிரியம் தர 370 நாட்கள். கடம்பட்டம் சுழற்சி வீதம், கடன் விற்பனைகள் சராசரி கடம்பட்டோம், கடம்பட்டம் பணம் சேரிக்கும் காலம், சராசரி கடம்பட்டங்கள் கடன் விற்பனை தர 360 நாட்கள். கடைசி 2 வீதம் பார்த்தீங்கன்னா முதலீட்டு வீதம், பங்கொன்றுக்கான உழைப்பு வீதம், ஆண்டுக்கான லாபத்திங்கள் சாதாரண பங்கு எண்ணிக்கை, செலுத்திய பங்கொன்றுக்கான பங்கு லாபம் என்றால் செலுத்திய இடைக்கால பங்கு லாபத்திங்கள் சாதாரண பங்களின் எண்ணிக்கை. இதுல யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. 94ஆம் கடிய வாசி. தொண்ணூற்றி நாலாவது கேள்வி. KVK tuition பின்வரும் center தகவல்கள் online classes க்கு சேர்ந்தேன். 2026 நம்மீடா பிஎல்சியின் நிதிக்கூட்டுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதாகும். ரூபாய் 1000 விற்பனை கிரயம் 8400, ஆரம்ப இருப்பு 1600, இறுதி இருப்பு 1200, வருடத்திற்கான வேலை நாட்கள் 360 என கருதுக. பின்வருவனவற்றை அடையாளம் காண்க. ஒன்று இருப்புடைமை விகிதம், விகிதம், இரண்டாவது இருப்புடைமை காலம்.
கேபிகே டியூஷன் சென்டர்ல ஆன்லைன் கிளாஸஸ்க்கு சேர்ந்தேன். ஜூம்ல கிளாஸ் எடுத்தா கூட பாலகஜன் சார் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்பா, நான் ஏஎல்ல பாஸ் பண்ணி ஜாப்ரான் ஸ்ட்ரீட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். வணக்கம் அண்ணா, நான் கேபிகேல ஆன்லைன் கிளாஸஸ் படிச்ச ஸ்டூடெண்ட் தான். எனக்கு அக்கவுண்டிங் ரொம்ப கிளியராகவும் பெர்ஃபெக்டாவும் படிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். இந்த சக்சஸ் கேட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன விடை சொல்லுங்க. இருப்பு புரள் வீதம் சமன்பாடு இருப்பு புரள் வீதம் சமன்பாடு 14ஆம் கேள்வி. இருப்பு புரள் வீதம் சமன் விற்பனைக்குரிய திங்கள் சராசரி இருப்பு. விற்பனைக்குரிய திங்கள் சராசரி இருப்பு. விற்பனைக்குரிய 8400 சராசரி இருப்பும் ஆரம்ப இருப்பை இறுதி இருப்பை முன்னேற்றாப்பி. அப்ப 1400 எத்தனை தடவை? 6 தடவை. 6 தடவை. அப்ப நாம இங்கோ இருப்பு சுழற்சி வீதம், வட்டி காப்பு வீதம், கடமுடன் சுழற்சி நம்ம கூடவே இருக்கும். கூடவே இருந்தா தான் நாட்கள் எண்ணிக்கை குறையும். இருப்புடைமை காலம் சராசரி இருப்பீங்கள் விற்பனை கிரியம் தர 360. சராசரி இருப்பீங்கள் விற்பனை கிரியம் தர 360. சராசரி இருப்பு 1400 விற்பனை கிரியம் 8400 தர 360. எத்தனை நாட்கள்? 60 நாட்கள். 60 நாள். Any doubts? No, sir. தோல்வி போட்டு. ஓ 95வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்கள் ஒவ்வொன்றும் சரியா அல்லது பிழையா என குறிப்பிடுக. முதலாவது, கடன்பட்டோர் சுழற்சி விகிதம் அதிகமாக காணப்படுமாயின் கடன்பட்டோரிடமிருந்து விரைவாக பணத்தினை பெறலாம். இரண்டாவது, இருப்பு சுழற்சி விகிதமானது அதிகமாக காணப்படுமாயின் இருப்பு உடைமை காலம் குறைவாக உள்ளது எனலாம். மூன்றாவது, நடைமுறை விகிதமானது 2க்கு 1 ஆக உள்ள போது
கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு நடைமுறை விகிதத்தினை அதிகரிக்கும். 4வது, ஏற்கனவே உள்ள சாதாரண பங்குதாரருக்கு உரித்து வழங்கலினை மேற்கொள்ளும் போது கடன் உரிமையாண்மை விகிதத்தினை குறைக்கும். 5வது, வட்டிக்காப்பு விகிதமானது கூடுதலாக இருக்குமாயின் கடன் வழங்கியோரின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த முடியும். முதலாவது பாருங்க, ஸ்டார்ட் பண்ணி வைங்க, எக்ஸாம் முக்கியம். இன்மேலும் கூற்றுக்கள் ஒவ்வொன்றும் சரியா பிள்ளையான குறிப்பிடுங்க. கடம்புடன் சுழற்சி வீதம் அதிகமாக காணப்படுமே, கடம்புடன் விரைவாக பணத்தினை போறாங்க. என்ன தானே சுழற்சி வீதம் கூடவே அந்த நாட்கள் நீங்க குறையும். சரி, முதலாவது சரி. இருப்பு சுழற்சி வீதம் அதிகமாக காணப்படுமா, இருப்பு உடைமை கலங்குறவே இருக்கு, அடிக்கடி காசு பொருளை விற்போம். சரி, நடைமுறை வீதம் 2 கொண்டா உள்ள போது கடன் கொடுத்தோன்னு செலுத்திய காசு நடைமுறை வீதத்தை அதிகரிக்கும். சரி, கடன் கொடுத்தோன்னு காசு தாமா 2000 20,000 10,000 நினைச்சு கொள்ளுங்க. நடைமுறை சொத்தீங்க நடைமுறை போறோம் 20,000 10,000 5,000 ரூபாய் கடன் கொடுத்தோன்னு காசு கொடுக்குறாள். மேல 5,000 கழிச்சு 15,000 கீழே 5,000 கழிச்சு 5,000 3 கொண்டு அதிகரிக்கும். 2,000 3 போனா அதிகரிக்கும். ஏற்கனவே உள்ள சாதாரண பங்குகளை உரித்து வழங்க மேற்கொள்ளும் போது கடன் உரிமையான விகிதம் குறையும். ஏற்கனவே உள்ள சாதாரண பங்குகளுக்கு உரித்து வழங்க மேற்கொண்டால் இன்னும் உரிமை மூலம் கூடும், கூடைக்க மாறவிட குறையும், தானிலைவா மாறும். சரி, வட்டி காப்பீதம் கூடுதலா இருக்குமா கடன் வழங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும். ஏன்னா வரி வட்டி கழிக்க முடியாத பயன்படுத்தி வட்டியை நான் கொடுக்கிறோம் என்றால் அவை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். சரி, விடை முதல் 5 சரி. டவுட் தான் கேளும். 4வது இருக்க திருப்பி சொல்லுங்க. 4வது, ஏற்கனவே உள்ள சாதாரண பங்காருக்கு உரித்து வளங்களை மேற்கொண்டால் காசு கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண செலவு கடன் மூலம் மாறாது, கிடைக்கிற கடன் உரிமையான வீதம் அதிகரிக்கும். கூறப்பட்ட சாதாரண பங்கு அதிகரித்து உரிமை மூலம் கூட கீழால போட்டு பிரிக்க வார விட என்ன செய்யும், குறையும் தான். குறையும் தெரியுதா? ஓகே, 5 விடையும் சரி. திருப்பி சொல்லணும். 96ஆம் கேள்வி. நாளைக்கு எல்லாரும் 8:30 சரி. 8:30 தொடங்க நாலு செமினார். கடைசியா ஃபுல்லா செய்யுங்க. ஏற்கனவே படிப்பிச்சுதானே சேர்த்து போட்டு பேப்பர் இருக்கிறாங்க பாருங்க. அப்போ எக்ஸாம் இன்னும் போகணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. 96ஆம் கேள்வி. 96வது கேள்வி. ஏனைய காரணிகள் மாறாதிருக்கையில் கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு விகிதங்களிலும் ஏற்படும் அதிகரிப்பானது கம்பெனியொன்றின் திரவத்தன்மையில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்துமா என்பதை குறிப்பிடுக. முதலாவது விகிதம், அதாவது கடமுடன் சுழற்சி வீதம், கடமுடன் சேமிப்பு காலம், இருப்பு சுழற்சி வீதம், இருப்புடைமை காலம். சுழற்சி வீதம் அதிகரித்தால் நன்மை, உடைமை காலம் அதிகரித்தால் பாதி. கடமுடன் பொருள் வீதம் அதிகரித்தால் கடமுடன் அடிக்கடி காசு வாங்குறோம், திரவத்தன்மை முன்னேற்றம். ஆம், கடன் மட்டும் சேமிப்பு காலம் அதிகரித்தால் கடன் மட்டும் காசு தர மாட்டான், திரவத்தன்மையை பாதிக்கும். அப்ப இல்லை.
இருப்பு பொருள் வீதம் அதிகரித்தா இருப்பை அடிக்கடி வித்து கொண்டிருப்பாங்க. இப்ப காசு வந்து கொண்டிருக்கும். அதையா ஆம். இருப்புடைமை காலம் அதிகரித்தால் வச்சிக்க காலம் கூடினால் எங்களுக்கு அதால பாதி. ஆவே அது திறதுமே இல்லை. அப்ப ஆம் இல்லை ஆம் இல்லை ஆம் இல்லை ஆம் இல்லை. தொண்ணூற்றி ஏழு அங்கலே வாசி நகர் செய்யும். 97வது கேள்வி. அபிநயா பிஎல்சியில் 31/3/2026 முடிவடைந்த வருடத்துடன் தொடர்புடையது பின்வருமாறு: ரூபாய் 1000, ஆண்டுக்கான லாபம் 1000, வட்டி செலவு 300, வருமான வரி செலவு 200, சாதாரண பங்குதாரருக்கு செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் 600, 31/3/2026 கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் 3600, 1/4/2025 நிறுத்தி வைத்த வருவாய் 5000, 31/3/2026 மொத்த சொத்துக்கள் 15000. பொறுப்புகள் முழுவதும் கடன் மூலதனத்தினை குறித்து நிற்கின்றது. பின்வரும் விகிதங்களினை கணிக்க: 1. வட்டி காப்பு விகிதம், 2வது மொத்த சொத்துக்கள் மீதான வருவாய் விகிதம், 3வது கடன் விகிதம், 4வது கடன் உரிமையாண்மை விகிதம்.
சரி ராஜா கேள்விவாசி. ஆம் சார். 97வது கேள்வி. அபிநயா பிஎல்சியில் 31/3/2026 முடிவடைந்த வருடத்துடன் தொடர்புடையது பின்வருமாறு: ஆண்டுக்கான லாபம் 1000, வட்டி செலவு 300, வருமான வரி செலவு 200, சாதாரண பங்குதாரர்களுக்கு செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் 600, 31/3/2026 கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் 3600, 1/4/2025 நிறுத்தி வைத்த வருவாய் 5000, 31/3/2026 மொத்த சொத்துக்கள் 15000. பொறுப்புகள் முழுவதும் கடன் மூலதனத்தினை குறித்து நிற்கின்றது. பின்வரும் விகிதங்களை கணிக்க: முதலாவது வட்டி காப்பு விகிதம், இரண்டாவது மொத்த சொத்துக்கள் மீதான வருவாய் விகிதம், மூன்றாவது கடன் விகிதம், நாலாவது கடன் உரிமையாண்மை விகிதம். முதலாவது போடுங்க 97 பார்ட்மெண்ட்ல வாழ்க்கை வட்டி காப்பீதம் சமன் வரிக்கு முன் லாபம் பிளஸ் வட்டி செலவு இங்கு வட்டி செலவு. வரிக்கு முன் லாபம் பிளஸ் வட்டி செலவு இங்கு வட்டி செலவு. வட்டி செலவு 300 தெரியும். வரிக்கு முன் லாபம் என்றால் ஆண்டுக்கான லாபத்துல வருமான வரி செலவு கழிப்பட்டிருக்கும். அப்ப அதை கூட்டும். ஒரு நாள் 1200. அப்ப வரிக்கு முன் லாபம் 1200 300 சேர்த்தீங்க என்றால் 1500. அதங்கள் 300 5 தரவு 5 தரவு. வேகிங்ஸ் எல்லாம் விலக்கே பக்கம் காட்டுங்கவா. ஆண்டுக்கான லாபத்துல வருமான வரி கழிப்பட்டிருக்கும். அப்ப அதை கூட்டும் 5 தடவைகள். இரண்டாவது மொத்த சொத்துக்கள் மீதான வருவாய் வீதம் சமன் ஆண்டுக்கான லாபம் பிளஸ் வட்டி செலவின்கள் மொத்த சொத்து தரணும். ஆண்டுக்கான லாபம் 1000, வட்டி செலவு 300 தரணும். மொத்த சொத்துக்கு ஆகணும் தந்திருக்கு 15000. 15000 மேல் 1300 தரணும். எத்தனை வீதம்? எவ்வளவு? 1300 15000 தரணும். எத்தனை வீதம்? என்ன காய்கறிங்க இல்ல என்ன எத்தனை வீதம்? 1300 15000 தரணும். கல்குலேட் அடிங்க. 1300 15000 தரணும். எத்தனை வீதம்? ஹலோ சொல்லண்டா. 8.66. 8.67 வீதம். சொல்றதுக்கு என்ன பயஞ்சியா? 1300 15000 8.67 வீதம். மூன்றாம் கடன் விகிதம் சமன் கடன் மூலத்திங்கள் மொத்த மூலதனம் தரணும். கடன் விகிதம் சமன் கடன் மூலத்திங்கள் மொத்த மூலதனம் தரணும். கடன் மூலத்திங்கள் மொத்த மூலம் தரணும். சொத்துக்கள் சமன் உரிமை மூலதனம் சக பொறுப்பு. பொறுப்புகள் மூலதான் கடன் மூலத்தை குறித்து நிற்குமா? சொத்துக்கள் 15000, உரிமை மூலத்துல சாதாரண பங்கு மூலம் பெறும் புரிதில 3600. நிறுத்தி தரமானம் சேர்க்கணும்.
விருத்தி வருமானம் ஆரம்பத்துல 5000, ஆண்டுக்கான லாபம் 1000, சேர்த்தா 6000, செலுத்தி இடைக்கால பங்களாம் 600, கழிச்சால் 5400, சேர்த்தா 9000 பேர். இது 6000 பொறுப்பு. 6000 பொறுப்பு. ஆம் சார். ஓ அப்ப கடன் மூலம் 6000 இங்க மொத்தம் மூலம் 2 கூட்டி 15000 தரணும். 6000 திங்கள் 15000 தரணும். எத்தனை வீதம்? 40 வீதம். 40. அதான் மொத்த சொத்து 15000, உரிமை மூலத்துல சாதாரண பங்குளம் 3600, நிறுத்தி தருவாய் 5000 1000 சேர்த்து 6000, 600 கழிச்சால் 5400, சேர்த்தா 9000, பொறுப்பு 6000. 4வது கடன் உரிமையாண்மை விகிதம் சமன். கடன் உரிமையாண்மை விகிதம் சமன். இதை இப்ப சொல்றான், கடன் உரிமையா சொல்றான், மொத்த உரிமையாண்மைக்கு கடன் வீதம் சொல்றானா. சமன்பாடு மாறாது, சொல் மாறுது. கடன் மூலம் 6000, உரிமை மூலம் 9000 தரணும். ஒரு எத்தனை வீதம்? 66.66 வீதம். 66.67 வீதம். இல்லைன்னா தசம் 67 தசம் 67 தசம் 67 தசம் 67 ரெக்கார்டிங்கா ஃபுல்லா லாவண்யா மங்கையிட சொல்லி ஃபுல்லா ஓடுறாடுமா இது வரைக்குமா. இப்ப எத்தனையா செமினார்? 20வது செமினார் வந்து நினைக்கிறேன். ஓகே சார். இதுல என்ன இருந்தா கேளுங்க, மிச்சத்தை நாளைப்பா. நாளை 2 hours. நாளைக்கு அவியலுக்கு கிளாஸ் இல்லைன்னு போடுங்க என்ன. ஓகே சார்.